நம்ம சின்ன சின்ன கோபங்கள் பெரிய பெரிய ஆசீர்வாதத்துக்கான தடைகள். நண்பர்களே, அந்த கோபத்துக்காக ஜெபிங்க, அந்த கோபம் போகணும்னு ஜெபிங்க. நிறைய பேர் பாருங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, நல்லா செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனால் அவர்கள் கோபத்தை வைத்து மனிதர்கள் அவர் பெயரே கெடுத்து விடுவார்கள். ஐயோ இவனா கோபக்காரன், ஐயோ இவளா கோபக்காரன். ஆனால் அவர்கள் செய்த பெரிய பெரிய காரியங்கள் இருக்கும், ஆனால் இந்த சின்ன சின்ன கோபம் அழித்து விடும். எனவே அன்பர்களே, கோபம் பல நேரங்களிலே நம்மை அழிவுடைய பாதைக்கு அழைத்து செல்கிறது என்பதுதான் உண்மை. அதனால தான் சின்ன சின்ன கோபம் பட்டுட்டீங்கன்னா உடனே மன்னிப்பு கேட்டுருங்க. சிறு சிறு விஷயங்களில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்பர்களே, ஒரு கோபம் என்பது உனக்குள்ளே ஒரு அமைதியற்ற சூழலை உருவாக்குகிறது. ஒரு கோபம் என்பது உன்னை அடுத்த கட்டத்தில் நகர்த்துவதற்கு தடையா இருக்கிறது. நீயா ஃப்ரீயா யோசிக்க முடியாது. கோபப்பட்டு வந்துருங்களேன், எது டென்ஷன் போன மாதிரி தெரியும், ஆனால் கோபப்பட்ட பிறகு உங்களால் எதையுமே செய்ய இயலாது.